தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வருகிற 23/4/2026 அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அவ்வமயம் 068 செய்யாறு சட்டமன்ற தொகுதிக்கு ஆன்டி கரப்ஷன் டைனமிக் பார்ட்டி என்ற பார்ட்டியின் மூலமாக திரும்பூண்டி சே. ரகுபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன். இதற்கு என் மீது வழக்கு இருந்தால் அதை டிவி செய்திகள் மூலம் தெரிவிக்க வேண்டும், பேப்பர் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்றதன் இது தேர்தல் ஆணையம் கூறியதன் அடிப்படையில் இன்று உச்சநீதிமன்றம் கூறியதற்கு கட்டுப்பட்டு நான் இந்த தகவலை இங்கு பதிவிடுகிறேன். எங்கள் சிஎஸ் நீதியரசர் சிஎஸ் கர்ணனையா அவர்கள் தலைமையில் ஆன்டி கரப்ஷன் டைனமிக் பார்ட்டி என்ற தேசிய ஊழல் ஒழிப்பு செயலாக்க கட்சியில் நான் செய்யாறு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன். என் மீது 7/2017 வழக்கு நிலுவையில் உள்ளது. அது வருகிற 11/6/2026 வாய்தா போடப்பட்டிருக்கிறது. எனக்கு என் மீது ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 452, 353, 294B, 506, 307 என்ற பல பிரிவுகளில் நீதிமன்றத்தில் நீதிபதியே நான் ராடாடத்தேன் என்று ஒரு நீதிபதியே ஒரு தவறான ஒரு தகவலை கொடுத்து இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் ஆணைய உத்தரவு பிரகாரம் நான் மக்கள் மன்றத்தில் வைக்க ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இப்படி ஒரு நீதிமன்றமே இப்படி ஒரு செயலை செய்தால் 2016 நடந்த நிகழ்வு 2026 வருகிறது. இன்று வரை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வாய்தா என்று போட்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் எங்கள் நீதி அரசர் சிஎஸ் கர்ணன் ஐயா அவர்கள் நீதிமன்றங்கள் சரியாக இல்லை என்று பல எடுத்துக்காட்டுகளை கூறி பல தகவல்களை பல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று பல விதங்களிலும் மக்களுக்கு நீதிமன்றம் சரியில்லை என்பதை எடுத்து கூறுகிறார். இதை மக்கள் மன்றத்திலும் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். எங்களுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நான் செய்யாறு சட்டமன்ற வாக்காளர் பெரியோர்களுக்கு என் மீது 7/2017 வழக்கு நிலுவையில் உள்ளது. இதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நான் தர்பூசணி சின்னத்தில் நிற்கிறேன் என்பதையும் என் வாக்காளர் பெரியோர்களுக்கு செய்யாறு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெரியோர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை ஏற்பதோ மறுப்பதோ அவரவர் விருப்பம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.